சந்திர கிரகணம் எதுக்கு வருதுன்னா இந்த ராகு கேதுன்னு ரெண்டு பாம்பு இந்த கோயில நவகிரகம்லாம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? அதுல போய் பாருங்க, ஒரு சாமிக்கு பாம்பு தலையும் ஒரு சாமிக்கு பாம்பு உடம்புமா இருக்கும், மனுஷ தலையுமா பாம்பு உடம்புமா இருக்கும். அது எதுக்குன்னா அது வந்து அரக்கை. தேவர்கள்லாம் திருப்பாக்கடை கடைஞ்சிட்டு அமிர்தத்தை எடுத்து வந்துட்டாவ. அமிர்தத்தை இருந்து நம்ம விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்து எல்லாத்துக்கும் தேவர்களுக்கும் அமிர்தத்தை ஊத்துனால இந்த அரக்கை என்ன பண்ணிவிட்டா, தேவர் வேஷம் போட்டு அமிர்தத்தை வாங்கி குடிச்சு விட்டான். நம்ம விஷ்ணு பகவான் லேசுப்பட்டவரா, அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. சக்கராயத்தை ஏவி தலையை சீவிட்டாரு. சீவுப்பட்ட தலை வந்து ராகு, உடம்பு வந்து கேது. அதுதான் தேவர்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் படுத்திக்கிட்டு தான் இருக்கு. சூரியனையும் சந்திரனையும் உலுங்கி உலுங்கி காக்குது அப்பப்போ. அதுதான் கிரகணம். நம்ம அறிவியல் படி கண்டுபிடிச்சது எப்படின்னா, இப்போ சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில பூமி வரதான் கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுதாங்க. எது உண்மையோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டே, நீ இப்போ போன போட்ட அறுத்து புண்ணு அறுத்து தெரிஞ்சுக்க.